இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படிலாம் விஷயம் பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குக் வித் கோமாளி சீசன் 6ஓட ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டான ஷபானா இன்றைக்கி வந்து போயிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவங்க போஸ்ட் வந்து ஷேர் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. அதையும் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ குக்கிங்கில் வந்து என்னோடய வேல நான் இப்போ ஃபைனலுக்கு வந்து போயிட்டேன். ஸோ உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கு ரொம்ப பிளெஸ்டாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் குக் வித் கோமாளியில். இதில் வந்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க் வந்து ஒரு பர்சனுக்கு பண்ணணும். அது ராமர் அண்ணா தான். ஸோ ராமர் அண்ணா தான் வந்து எனக்கு அந்த 3 டிஷ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதுவும் அந்த கொஞ்சம் டைமில். ஸோ ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. பட் அந்த ஒரு சேலஞ்ச் வந்து அந்த ஒரு டீம் ஒர்க்னால தான் வந்து பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் ராமருக்கு வந்து தேங்க் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா டே 1லேருந்து என்னை இப்போ வரையும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, அதுவும் என்னை ஃபஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக ஆக்குனதுக்கு உங்களோட லவ், சப்போர்ட், நம்பிக்கை தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக எனக்கு இருந்தது. ஸோ இந்த ஒரு ஜேர்னி வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு ஜேர்னியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் என்னை சியர் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி எப்பயுமே எனக்காக வந்து நின்றுருக்கீங்க. உங்கள் எல்லாரோட வேர்ட்ஸ்க்கும் வந்து நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போது நீங்கள் எனக்காக நிறைய பேர் நின்றுருக்கீங்க இப்போ வரையும். உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஹார்ட் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி லவ் சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு போஸ்ட்டில். அது பார்க்கும்போது தான் வந்து செம ஒரு ரீச் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. என்ன அப்படின்னா வந்து இந்த இன்ஸ்டாகிராம்னால் நம்ம போஸ்ட் போடும்போது வந்து நம்ம ப்ரொஃபைலில் வந்து டேஷ்போர்டில் வந்து காட்டும். லாஸ்ட் 30 டேஸ்க்கு நம்ம ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு வந்து வியூஸ் வந்திருக்கு நம்ம போட்ட போஸ்ட்டுக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷபானாக்கு வந்து மொத்தமாக வந்து 100.9 மில்லியன் வந்து கிராஸ் ஆகிருக்கு. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு அவ்வளோ ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷபானா வந்து முதல் முறையாக அந்த டிக்கெட் ஆஃப் ஃபினாலே வின் பண்ணதுக்கப்புறம் ஷேர் பண்ண மெசேஜ். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அண்ட் குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.